இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேடம் ரூம் அப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஆன்லைன்ல நீங்க போட்டிருக்கிற போட்டோஸ்ல ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா ரொம்ப பழசா, அங்கங்க இடிஞ்சு போய் ரொம்ப அழுக்கா வேற இருக்கு. போட்டோல இருக்க மாதிரியே ரூம் இருக்கணும்னா ஒண்ணு நீங்க ஹாஸ்டல் கட்டினப்பவே வந்திருக்கணும், இல்லனா அந்த ரூமை யாருக்கும் கொடுக்காம லேமினேஷன் பண்ணி தான் வச்சிருக்கணும். ரெண்டுமே நடக்க சான்ஸே இல்ல. உங்கள மாதிரி ஆளுங்க வந்துட்டு போனதுனால தான் அந்த ரூம்ல சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கும். அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. போங்க. என்னது ஃபேன் வர ஓட மாட்டேங்குது. தூசியா இருக்கு. இவ்வளவு புழுக்கமா இருக்கு. ஒரு குவத்துக்கு என்னங்க பெட்டெல்லாம் தூசியா இருக்கு. ஜன்னலை திறந்தா நாம தாங்க முடியல. நீங்க எதுக்கு ஜன்னலை திறந்தீங்க? அந்த பக்கம் ட்ரைனேஜ் இருக்கிறதுனால ஸ்மெல் வரதான் செய்யும். டோன்ட் வரி, காலையில க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜன்னலை திறந்தீங்கன்னா லைட்டா தான் ஸ்மெல் வரும். என் பெட்ல இருந்து தூசியா பறக்குதுங்க. நோ ப்ராப்ளம் மேடம், மார்னிங் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு தானே சொல்றேன். இதுதான் ஒரு ஹாஸ்டல். 0 ஸ்டார் ரேட்டிங் போட்டு worst ஹாஸ்டல்னு கமெண்ட் போட்ட வேண்டியதான். ஐயோ, என்ன வேற எதுவும் புக் ஆக மாட்டேங்குது. சரி, ஹோட்டல் புக் ஆகுதான்னு பாப்போம். மணி 2 ஆச்சா? அதனாலதான் எந்த ரூமும் புக் ஆக மாட்டேங்குதோ. ஷோ, இப்ப என்ன பண்றது? வேற ஆப்ல ட்ரை பண்ணி பாக்குறேன். ஹாஸ்டலும் வர மாட்டேங்குது, ஹோட்டலும் புக் ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? எங்க போறது? இந்த நேரத்துல தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு? ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கினேன். ஆனா இருக்கிறதுலே worst ஹாஸ்டல் அதுதான். அங்க ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. அதனாலதான் நான் அதை காலி பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்தா இந்த பொறுக்கி பசங்க என்ன துரத்திட்டு வரானுங்க. சரி, இப்ப எங்க போற? இந்நேரத்துல புக் பண்ணா ஹோட்டலும் புக் ஆக மாட்டேங்குது, ஹாஸ்டலும் புக் ஆக மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு தான் ஒன்னும் புரியல. என் நந்தினி, இங்க பாரு, என் ஃப்ரெண்டோட வீடு இதில் தான் இருக்கு. அவன் இப்போ ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கான். நம்ம 2 பேரும் தங்கறதுக்காக கேட்டு வச்சிருந்தேன். இப்போ இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். நீ வேணும்னா இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிறதா இருந்தா தங்கிக்கலாம். உடனே ஒத்துக்க வேண்டாம், கொஞ்சம் மிரண்டு பிடிப்போம். இங்க பாரு, நான் உன்னை இங்க தங்க சொல்றதால நான் உன் மேல உரிமை எடுத்துக்கிட்டதாவோ இல்ல உன் கூட இருக்க நினைக்கிறதாவோ நினைக்க வேணாம். இந்த நேரத்துல இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து தங்குறதும் தங்காததும் உன் இஷ்டம்தான். பேசாம சரின்னு சொல்லி தங்கிப்போம். இந்த நேரத்துல வேற எதுவும் கிடைக்காது. நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிறேன். நாளைக்கு நான் வேற இடம் பாத்துக்கிறேன். சரி. அப்புறம் என்னால சும்மாலாம் இங்க தங்க முடியாது. அப்படி தங்குனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் ஹோட்டல்லயோ இல்ல ஹாஸ்டல்லயோ தங்குனா பணம் கொடுத்து தங்குவேன்ல, அந்த மாதிரி இங்க தங்குறதா இருந்தா நான் தங்கிக்கிறேன். இல்லனா வேண்டாம், நான் வேற எங்கேயாவது தங்கிக்கிறேன். சரி, நான் வாங்கிக்கிறேன். வா.
நான் அந்த ரூம்ல தங்கிக்கிறேன், நீ இந்த ரூம்ல தங்கிக்கோ. ம்? ம். ஆ, ஒரு நிமிஷம். ம். அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. சரி, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஐயோ, ரொம்ப நேரமா பசிக்குது, என்ன பண்றது? சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ம். ஐயோ, பயங்கரமா பசிக்குது. ஐயோ, அவன்கிட்டயும் கேட்க முடியாது. நாம கொடுத்தா சாப்பிடுவாளா என்னன்னு தெரியல. சரி, கொடுத்து பார்ப்போம். நந்தினி, இந்தா என்னது? சாண்ட்விச். நீ சொன்னதிலே தெரிஞ்சது நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு. அதான் வீட்டில் இருந்த பிரெட்ல காய்கறி எல்லாம் வச்சு உனக்காக இந்த சாண்ட்விச்சை செஞ்சேன். நான் உன்கிட்ட கேட்டனா, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் சொல்லாமலே நமக்கு தேவையானதெல்லாம் பண்றான், நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கான்னு நினைச்சு நீ பண்ண துரோகத்தை நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? நான் செத்தாலும் அதெல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கா ஏதாவது வேணும்னா நானே செஞ்சு சாப்பிட்டுப்பேன், புரியுதா? உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு. வந்துட்டான் ரொம்ப அக்கறையா. நல்ல வேலை இல்ல. பசியோட படுத்தா தூக்கம் வராது. நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வர போகணும். நல்லா தூங்கிட்டு இருக்கான், சாப்பிட வேண்டியதான். நல்ல வாசனை. பார்க்கவே நல்லா இருக்கு.